இன்றைக்கி நம்ம ஃபுல் ஹேர் க்ரிம் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்னால வால்யூம் ரொம்ப கம்மியாக தெரியும். ஸோ வந்து க்ரிம் பண்ணும்போது அது கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தி பண்ணி காட்டும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஐகானிக்கோட மினி க்ரிம்பர். இது வந்து நான் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் வந்து ஆன் ஆஃப் டாகுல் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த மோடும் கிடையாது. அண்ட் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போது வந்து இங்கே ஹோல்ட் பண்ணி க்ரிம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானே வந்து ஃபுல் ஹேர் இது வரைக்கும் க்ரிம் பண்ணது கிடையாது. ஸோ வாங்க க்ரிம் பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணால் வந்து இந்த ரெட் லைட் எரியும். ஸோ ஹீட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் க்ரிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே எந்த ஒரு ஹீட்டிங் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ 2 பார்ட்டிஷனாக ஹேர் பிரிச்சுட்டேன். இதுக்கப்புறம் சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக எடுத்துகிட்டு நான் வந்து க்ரிம் பண்ண போகிறேன். இது வந்து மினி க்ரிம்பர்னால வந்து ரொம்ப சின்ன செக்மெண்ட் ஆஃப் ஹேர் தான் வந்து நம்ம அட் டைமில் க்ரிம் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நான் ரூட்லேருந்து பண்ணல, ரூட்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஹேருக்கு மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். இப்போது சிங்கிள் ப்ரெஸ்லேயே வந்து நல்லா க்ரிம்பாக இருக்குது. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் எடுத்துடுறேன், நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால. அண்ட் சின்ன செக்மெண்ட் ஆஃப் ஹேர் தான். ஸோ வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஹேர் டைப்பை பொறுத்த மாதிரி நீங்கள் அவ்வளோ டைம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பக்கம் ஃபுல்லாக க்ரிம் பண்ணி முடிச்சிட்டேன். விசிபிளாகவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த சைடு கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு வந்து கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தி தெரியுது. இப்போ குவிக்காக நான் இந்த சைடும் வந்து க்ரிம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து மீடியமாக தான் க்ரிம் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் வந்து ஜாஸ்தி க்ரிம் பண்ணிக்கலாம். பட் இதுக்கே வந்து நிறைய ஹேர் இருக்க மாதிரி நல்லா வந்து வால்யூம்னஸாக இருக்குது. இந்த ஹேரில் வந்து இன்னுமே என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே வந்து நல்லாவே இருக்கும். ஹாஃப் ஹேரில் இருக்கும் போது ஆக்சுவலி எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. பட் ஃபுல் ஹேர் பண்ணதுக்கப்புறம் இந்த லுக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.